Daily. Taste the Daily. பேர் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயன்றிருக்காங்க. எங்கள் சக ஊழியர்களை தடுத்ததற்கு குண்டர்களை வைத்து உள்ள தேர்தலை நிறுத்துவதற்கு சதி செய்கிறார்கள். நம்ம ஓட்டர் ஐடியில புகைப்படத்தோட இருக்கும், அதை காட்டுறது இல்ல. அந்த ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன திரும்ப அவங்க 40 ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம், ஆனா அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க நியாயமா நேர்மையா கேட்கறது என்னன்னா, நீங்க சிசி ஃபுட்டேஜ் காட்டுங்க. எத்தனை முறை அவங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதை நீங்க காட்டுங்க. ரெண்டாவது என்னன்னா, இத்தனை காவல்துறை இருக்காங்க, கரவேசி கட்டிட்டு உள்ள நிக்கிறாங்க. 4 பேர் நிக்கிறாங்க. இது என்ன ஜனநாயக தேர்தல்னு கேட்கிறேன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட குண்டர்களை நாம் தமிழர் கட்சியினர் அழைத்து வந்ததாக கூறி திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. திமுக மற்றும் நாதகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் DVK இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் 2வது முறையாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணி முதலே அதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் ஆர்வமுடன் பொதுமக்கள் இன்று காலை முதலே வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் உள்ள 46 என்ற எண் கொண்ட வாக்குச்சாவடியில் திமுக வாக்காளர்கள் தொடர்ந்து 2வது முறையாக வாக்கு செலுத்தியதால் இந்த பகுதியில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும், அதாவது வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளேயே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுகவினர் சீமான் ஒழிக என்று கோஷங்களை எழுப்பி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார், DSP ஜவஹர் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே நபர் தொடர்ந்து பலமுறை வாக்கு செலுத்தியதை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் புகார் கொடுத்ததை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கண்டித்து திமுகவினர் இங்கு சாலையில் வந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஜவஹர் அவர்களின் உத்தரவின் பேரில் பல்வேறு காவல்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய திமுகவினரை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வீரப்பஞ்சத்திரம் சாலையில் திரளான பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.